കുട്ടി വെറും പാവോ. ഏത് കുട്ടി? മീനാക്ഷി. ഏയ് അത് പാവൊന്നുമല്ല, കോടിക്കണക്കിന് രൂപയുടെ സ്വത്തുള്ള പെണ്ണ. സ്വത്തിന്റെ കാര്യമല്ല പറഞ്ഞത്. പിന്നെ എന്നോട് മനസ്സ് തുറന്ന് കൊറേ കാര്യങ്ങൾ സംസാരിച്ചു. അല്ലേലും മനസ്സ് തുറപ്പിക്കാൻ നിനക്ക് നല്ല മിടുക്കാണല്ലോ. കട്ടിക്കിടിച്ചാ തുറക്കാത്ത എന്റെ മനസ്സ് മേശ വലിപ്പ് തുറക്കും പോലെ ഈസി ആയിട്ട് തുറന്നു കളഞ്ഞില്ലേ. നജീക നിർത്തി. മീനാക്ഷിയെ കണ്ടപ്പോ ഏതോ മുജ്ജന്മത്തിൽ പരിചയമുള്ള ഒരാളെ കണ്ട പോലെയാ എനിക്ക് തോന്നിയത്. ഒരുപക്ഷെ ഈ മീനാക്ഷി കഴിഞ്ഞ ജന്മത്തിൽ ആതിരയുടെ അമ്മായി അമ്മായിരുന്നിരിക്കും. എന്തിന് അമ്മായി അമ്മ നാത്തൂനായ പോലെ? കഴിഞ്ഞ ജന്മത്തിലെ അമ്മായി അമ്മയാണ് ഈ ജന്മത്തിലെ നാത്തൂനായി ജനിക്കുന്നത്. ആണോ എന്ന് ചിലരൊക്കെ പറയാറുണ്ടെന്ന് തോന്നുന്നു. സത്യം പറഞ്ഞ ആ കുട്ടി എന്റെ നാത്തൂനായിരുന്നെങ്കിലെന്ന് ഞാൻ ആശിച്ചു പോയി. അത് പ്രശ്നമല്ല. കഴിഞ്ഞ ജന്മത്തിൽ മീനാക്ഷിയുടെ അമ്മായി അമ്മയായിട്ട് ജനിക്കണേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചാ മതി. അപ്പൊ ഈ ജന്മത്തിൽ അതിന്റെ നാത്തൂനാവും. മനസ്സിലായില്ലേ? ഈ ജന്മത്തിലെ നാത്തൂനായിട്ട് നീ ആ പപ്പടം ചേർത്ത്. ഇത് രാജ്യം വേറെയാണ്. ഇതങ്ങനെ മുതലേറെ ആൾക്കാർ കേട്ടാലുണ്ടല്ലോ ആ നിമിഷം നമ്മളെ എല്ലാരെയും ബാക്കപ്പ് ചെയ്യും. അങ്ങനെയാണെങ്കിൽ വേണ്ട, നമ്മളെ പറഞ്ഞു വിട്ടാലേ ആ ഒറ്റ കൊമ്പൻ ഇവന്റെ മുഴുവൻ ഒറ്റയ്ക്ക് വിഴുങ്ങിക്കളയും. ഈശ്വരാ രക്ഷിക്കണേ. എന്നോട് നോണ പറഞ്ഞല്ലേ? നാലഞ്ച് മക്കളുണ്ടെന്ന് പറഞ്ഞില്ലേ? അതാണോ? നീനുവൊക്കെ താൻ പറഞ്ഞത് നിങ്ങക്ക് കല്യാണമേ കിട്ടിക്കില്ലേന്ന്. நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சதே தப்பு. மலையாளத்தை மாதிரி நம்ப கூடாது. பொம்பளைகளை வசீகரிக்கிற கூடோத்திரம் அவங்களுக்கு நல்லா தெரியும். கூடோத்திரம் வசியம் அவங்க பாஷையில கூடோத்திரம் தான் சொல்லுவாங்க. என்னடி இது? மீனுக்கு குளிச்சிட்டு இருக்க, சத்தம் போடாத. என்னடி இது? அந்த ஆளோட சட்டை ஏன் தேடிக்கிட்டு வந்த? சொல்லடி. அது 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 வந்து எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அவரை எனக்கு கட்டி வச்சிடுங்க. என்னது? அவரை உனக்கு கட்டி வைக்கிறதா? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமா, அவர் மேல எனக்கு பைத்தியம் தான். அப்பா கிட்ட அம்மா கிட்ட சொல்லி எங்க கல்யாணம் நீங்க தான் நடத்தி வைக்கணும். சொல்லுங்க மாமா, கட்டி வைக்கிறியா? கட்டி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ செய்யுமா? எது வேணாலும் செய்றேன். இந்த மாதிரி மாமாவுக்கும் மீனாட்சி அக்காவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு நீ சொல்லணும். அது அது நீ கண்ணாலே பார்த்தேன்னு சொல்லணும். சொல்றியா? அது போய் தானே மாமா. உனக்கு வந்த சரத்குமாருக்கு கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும். அப்ப நீ சொல்லித்தான் ஆகணும். சொல்றியா? யார்கிட்ட சொல்லணும்? அது நான் அப்புறமா சொல்றேன். அதுவரை யாருக்கிட்ட சொல்லக்கூடாது. என்ன? சரிங்க மாமா. மாரியன் இந்த நேரத்துல ஏன் எங்க? அல்ல அது வந்து பின்னால என்னமா மறைச்சு வச்சிருக்க? ஒண்ணும் இல்ல. என்ன நான் பார்க்க கூடாதா? என்ன என்ன மன்னிச்சிடுங்க சிரவா. இது மீனாட்சி தான் தந்தது. யாருக்கும் தெரியாம என்ன பார்க்கணும்னு மீனாட்சி தான் சொன்னா.
என்ன விவரம் தெரிஞ்சுக்க அவள் ரூமுக்கு போனேன். என் மேல அவளுக்கு இத்தனை ஆசை இருக்கணும்னு நான் கனவு கூட நினைக்கல. ஆனா ஆனா தப்பு நடந்து போச்சு. நான் ஒரு ஆம்பளை தானே. நாளைக்கு சரவணனுக்கு நிச்சயதார்த்தம் செய்ய போற பொண்ணுன்னு அவளை தானே நினைக்கணும். இந்த விஷயம் வெளியே யாருக்குமே தெரிய வேண்டாம். நீ அவளுக்கு தாலி கட்டிடு. நான் இந்த பக்கமே நீ வர வேண்டாம். நான் பொறுக்கையா இருக்கலாம், ஆனா எனக்கு வரப்போற பொண்டாட்டி வருவது எச்சிலா இருக்க கூடாது. நான் இப்படி எல்லார்கிட்ட சொல்றேன். வேண்டாம், உனக்கு பிடிக்கலன்னா நானே அவள் கழுத்துல தாலிடுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாட்டாம வரும்போது எல்லாருக்கும் முன்னால இந்த தப்பு நானே ஏத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்த போல இருக்கு, வாங்கடி. ஹாய். அதுதான் மாப்பிள்ளையா? இல்ல இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நாட்டாம வந்துட்டாரு. மீனாட்சி கூட்டிட்டு எல்லாரும் கீழே வந்துருங்க. கல்யாண பொண்ணுங்க அழைச்சிட்டு வரலையா? வந்துட்டு இருக்காரு. ஆரம்பிக்கலாமா? எங்களுக்கு சம்மதம் தான். உங்களுக்கு சம்மதமா? ஆமாங்க ஐயா. மாப்பிளையோட பெற்றோர்களும் பொண்ணோட பெற்றோர்களும் நிச்சயதார்த்தத்தை ஒப்புக்கொண்டு இந்த தட்டை மாத்தலாம். அதற்கு முன்னால இந்த ஊரு சம்பிரதாயப்படி மாப்பிளையும் பொண்ணும் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். ஸ்ரீராமலிங்க முதலியார் அவர்களுக்கும் விசாலாட்சி அம்மாவுக்கும் பிறந்த சரவணன் என்ற சரவணலிங்க முதலியாரிடம் கேட்கிறோம். செல்வி மீனாட்சியை கல்யாணம் செய்கிறதுக்கு உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? சரவணா, சொல்லுப்பா. மீனாட்சியை மணமகளாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? ஏண்டா பேசாம நிக்கிற? சம்மதம் சொல்றதுக்கு ஏன் வெக்கப்படுற? இல்லை. இந்த கல்யாணத்துக்கு மீனாட்சியை மணமகளா நிச்சயம் பண்ண எனக்கு சம்மதம் இல்லை. എന്താടാ നീ പറയുന്നത്? തമാശ പറയാനുള്ള സമയമല്ലത്. എന്താ ഈ കല്യാണത്തിന് നിനക്ക് സമ്മതമില്ലാത്തതിന്റെ കാര്യം എന്താ? വേറൊരാളുമായി രഹസ്യ ബന്ധമുള്ള ഒരു പെണ്ണിനെ എനിക്ക് വേണ്ട. അത് തന്നെ. സംഗതി ചളായിന്നാ തോന്നുന്നത്. അഡ്വാൻസ് ഇത്തിരി കയറ്റി വാങ്ങായിരുന്നു. എന്റെ മോളെ പറ്റി ഇല്ലാത്ത പറഞ്ഞാലുണ്ടല്ലോ. അവൾ കാര്യമായിട്ട് രഹസ്യബന്ധം ഉണ്ടെന്നാ നീ പറയുന്നത്. കണ്ണാലെ പാത്ത സാക്ഷി എന്നെ പറയും. മറിയണ്ണേ, எல்லோரும் என்ன மன்னிக்கணும். யாரா இருந்தாலும் நாட்டாம முன்னால செஞ்ச தப்பொப்புக்கொள்றதா நியாயம். ஆனா நான் சொல்ல நல்லா இருக்காது. மரதகம், சொல்லுங்கம்மா. நீ கண்ணால பார்த்து சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீ என்ன பார்த்தே? நான் சொல்றேன். எனக்கு ஒராளோட ரகசிய தொடர்பு இருக்கிறது சத்தியம்தான். மீனாட்சி, அம்மா என்னோட க்ஷமிக்கணும். சொல்லு, யார் அவன்? அவர்தான். ஞானம்? എനിക്കൊന്നും അറിയില്ല. അറിയാതാ? വെറുതെ ഇല്ലാ വചനം പറഞ്ഞാലുണ്ടല്ലോ, വായും മനസ്സും അറിയാത്ത കാര്യമാണ്. அறியாத காரியமா? எங்க ஊரு பொண்ண கெடுத்து விட்டு யாருக்கும் தெரியாம எவன் தலையிலேயாவது கெட்டி வைக்கலாம் நினைச்சிருக்கியா? ആര് കെടുത്തോന്ന്?
ഞാൻ അത്രക്കാരനൊന്നുമല്ല, വെറുതെ അനാവശ്യം പറഞ്ഞുണ്ടാക്കരുത്. பெரிய யோக்கே, நீ எங்க காதல பூ வைக்க பாக்குறியா? ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வச்சு அவளோடு தொடர்பு இருக்கிற புருஷன் நீ தானே சொல்றா. நீ என்னடானா ஒன்னும் புரியாதுன்னா சொல்றேன். ഞാൻ പറഞ്ഞത് സത്യമാണ്. എനിക്ക് ഈ പെങ്കൊച്ചുമായിട്ട് യാതൊരു ബന്ധവും ഇല്ല. എന്നെ വിട്ടേക്ക്. വഴിവിട്. டேய், போய் தூக்கிட்டு வாங்க.